ஐயா நம்மால தஞ்சையில ஒரு போகம் விளைஞ்சா தமிழ்நாட்டுக்கு ஓராண்டு சோறு போடலாம், தஞ்சையில 30 போகம் விளைஞ்சா இந்தியாவுக்கே ஒரு வருஷத்துக்கு சோறு போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட தஞ்சாவூர் இந்த பருவமழையின் காரணமாக 1,00,000 ஏக்கர் விவசாய நிலம் முழுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. ஒரு பருவமழை பெய்யுதுன்னா ஒரு அரசாங்கம் மொத்தமா 1,00,000 ஏக்கருக்கு கொடை பிடிக்க முடியாது. ஆனா இந்த பருவமழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலத்திற்கு அந்த விவசாயிகளுக்கு நஷ்ட ஈட்டை கொடுக்க வேண்டியது ஒரு அரசுடைய கடமை. அதுக்கு தான் விவசாயத்துறை என்கிற வேளாண்மை துறை இங்க இருக்கு. அந்த 1,00,000 ஏக்கர் நம்ம சாதாரணமா கடந்து போறோம். 1,00,000 ஏக்கர்ல கிட்டத்தட்ட ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஏக்கருக்கு நல்ல விளைச்சல் இருக்கு அப்படின்னா 40 மூட்டை விளையும். சுமாரான விளைச்சல்னா 30 மூட்டை விளையும். ஆவரேஜா இருக்கு அப்படின்னா 25 மூட்டை விளையும். ஒரு ஏக்கருக்கு சராசரியா 25 மூட்டைகள் அப்படின்னு கணக்கு பண்ணா கூட 1,00,000 ஏக்கருக்கு 25 லட்சம் மூட்டைகள் கிடைக்கும். 25 லட்சம் மூட்டைகள்ல நெல்லா கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட 1,87,000 டன் நெல்லு கிடைச்சிருக்கணும். அந்த 1,87,000 டன் நெல் இருந்து அரிசியா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 60 விழுக்காடு, ஒரு கிலோல இருந்து நெல்ல இருந்து அரிசி இருக்குன்னா 60% அரிசி எடுக்க முடியும். அப்படின்னா கிட்டத்தட்ட 1,25,000 டன் அரிசி கிடைச்சிருக்கணும். அது அழிஞ்சு போச்சு. இதை பார்த்து விவசாயம் செய்த விவசாயிகள் இன்னைக்கு கையேறு நிலையில் நிற்கிறாங்க.